ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க, உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு தைரியம் இல்ல. மத்தவங்க பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? எல்லாம் விதின்னு நொந்துக்க வேண்டியது. இப்படி ஒரு சிச்சுவேஷனை நம்ம சந்திப்போன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்கு ஒரு நல்லது நினைச்சுதான் கோயம்புத்தூர் கூட்டிட்டு போனேன். ஆனா இந்த சின்ன விஷயம் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சொல்லப்போனா என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து நான் 10 வருஷமா எந்த பொண்ணுகிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. தப்பான எண்ணத்துல ஒரு பார்வை கூட பார்த்ததில்லை. முதலா பேசினதும் உங்ககிட்டதான், நல்ல நட்பா பழகினதும் உங்ககிட்டதான். இது கடைசி வரைக்கும் நிலைக்கும் நினைச்சேன். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்க. நானும் என் புருஷனை விட்டு போன நாள்ல இருந்து எந்த ஒரு ஆண்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. என் குடும்பத்துக்குன்னு ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். முதல்ல பேசினது பழகினது உங்க கூட மட்டும்தான். என்ன பண்ண, அந்த நட்பு பல பேருக்கு உறுத்தலா இருக்கு. நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு நினைப்பு வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. ஆனா எப்போ அவங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்துச்சோ, இதுக்கு மேல நாம இதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம 2 பேருக்குள்ளயும் ஒரு புனிதமான நட்பு இருந்துச்சு. அத கடைசியில அவங்க கூட புரிஞ்சுக்கல. வாழ்க்கையில நான் நிறைய அடிபட்டுட்டேன். எல்லாத்துக்கும் எதிர்த்து நான் பதில் சொல்ல முடியல. நொந்து போயிட்டேன். புரியாதவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இனி பேசிக்காம பிரிஞ்சிடுறதுதான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இப்ப கூட நம்ம பேசுறத யாராச்சும் வீடியோ எடுத்து புதுசா ஏதாவது பேசுவாங்கன்னு பயமா இருக்கு. அந்த பயம் கூட என்ன தப்பா பேசுவாங்கன்னு இல்ல, அம்மாவை தப்பா பேசிட்டாங்களேன்னு பசங்க பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு. ஏற்கனவே என்னால ரம்யா நிச்சயம் நின்னதையே தாங்கிக்க முடியல. இது வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா எனக்கு பண்ண அத்தனை உதவிக்கும் ரொம்ப நன்றிங்க. இனிமே எனக்காக நீங்க பண்ற உதவினா என்ன பார்க்காம பேசாம இருக்கிறது. அதையும் நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கும் சேர்த்து ரொம்ப நன்றி. கண்டிப்பாங்க. உங்க வாழ்க்கையில என்னால சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாதுன்னு தான் ரொம்ப கவனமா இருந்தேன். அப்படி இருந்து இப்படி ஆயிடுச்சு. இனிமே நான் உங்க வாழ்க்கையில ஒரு சங்கடமா இருக்க மாட்டேன். ஒதுங்கி நிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தெரியும். விலகிட்டேன்.